மக்கள் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் விதவிதமான நாம் மறந்து போன பாரம்பரியமான உணவு வகைகளை உங்களுக்கு நினைவூட்டும் விதமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் ஆரோக்கியப்படுத்திட்டு இருக்க நிகழ்ச்சி தான் நம்மளுடைய பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சி. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கும் 2 விதமான உணவு வகைகளை கொடுக்க இருக்கின்றோம். இந்த உணவு வகைகளை கொடுப்பதற்காக நம்மிடையே தமிழ் மருத்துவ கழகத்திலிருந்து சித்த மருத்துவர் குமார் அவர்கள் வருகை பெறுந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். எந்த விதமான உணவு வகைகளை இன்றைக்கு எங்களுக்கு திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து புடலங்காய் அடை. புடலங்காயில அடை. ஆமாம், இப்போ அது பொரியல் செஞ்சு பார்த்துருப்பீங்க, அல்லது வந்து சிறுசு எதனாவது துவையல் மாதிரி செஞ்சு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அதில் அடை செய்து. சரி, இப்போலாம் ஒரு சில வீட்டில் இந்த புடலங்காய் வாங்குறதே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அந்த புடலங்காயை வாங்கி நம்ம அடை செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு முதல்ல சொல்லிடுவோம். நமக்கு வந்து புடலங்காய் தேவை. அது இல்லாமல் அரிசி, கடலைப்பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு, அது கூட சீரகம், பெருங்காயம், கல்லுப்பு, காய்ந்த மிளகாய், தேங்காய் துருவல், கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிறோம். சரி, இப்போ புடலங்காயில என்னென்ன மகத்துவங்கள் இருக்கு? இந்த புடலங்காயில வந்து நீர்த்துமான காய் இது. இதில் வந்து இந்த விதையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இன்னைக்கு. நம்ம சமையலுக்கு புடலங்காய் முழுசும் பயன்படுத்துவாங்க. நாம் இன்னைக்கு அடையில் பயன்படுத்தக்கூடியது இந்த விரையும் இந்த விதை கூட இருக்கிற இந்த நாரும் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த நார்ச்சத்துள்ள இதில் இருக்கிறதுனால நம்ம உடம்புல மலைக்கட்டு இருக்கிற மாதிரி இருந்தால், மலை பந்தம் இருக்கிறதுன்னா இதை சாப்பிடும்போது அழகாக அது மலைமிளக்கி செய்கைகள் உண்டு, அது அருமையாக போகும். அதுக்காக இது நம்ம இந்த விதையை மட்டும் பயன்படுத்தி இப்போ ஒரு அடையாக செய்ய போகிறோம். சரி, இப்போ புடலங்காய் எப்படி பார்த்து வாங்கணும்? அது தெரியுங்களா உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தட்டி பார்க்கும்போது அந்த சவுண்டு மட்டும் நல்லா வந்ததுன்னா, ஆமாம், நல்லா முத்தின புடலங்காயாக இருக்கும். அதில் இந்த விதை இருக்கும், நல்லா இருக்கும். அதனால நம்ம விதையை இருக்கிற மாதிரி தான் வாங்க போகிறதுனால அது போல் கொஞ்சம் முத்தின புடலங்காயை நம்ம வாங்கிக்கிறோம். சரி, இப்போ இந்த புடலங்காய் நல்ல புடலங்காவாக தான் இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம செய்ய போகிறோம், செய்முறை சொல்லலாம். முதல்ல வந்து புடலங்காய் வந்து இந்த விதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம், அந்த நாரோட எடுத்துடலாம். விதை மட்டும் எடுத்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எளிமையாக அறுத்துடலாம் இல்லையா? ஆமாம், சிரமமே கிடையாது. மேல்புற அந்த தோல்கள் நமக்கு பயன்படாதா? அது நம்ம இப்போ அடையில் பயன்படுத்தலாம். நம்ம சாம்பார் பொரியல் பண்ணும்போது அதையும் சேர்த்து பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ இந்த விதை எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம். கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். எவ்வளோ போடுறோம்? இது ஒரு கோப்பை போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். சரி, போட்டாச்சு. கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. போடவா? போடு. பாசி பயிர் எடுத்து போடுங்க. இன்னொரு தேக்கரண்டியோட போட்டுக்கலாம். உளுந்து 2 தேக்கரண்டி போட்டுக்கோங்க. இதில் சீரகம் 1 தேக்கரண்டி, அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சிறிது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாய் 1 போட்டுக்கலாம். காரத்துக்கு? ஆமாம், காரத்துக்கு. நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சிறிதளவு சேர்த்தாச்சு. நல்லா இந்த மாவு நம்ம தோசை அடை ஊற்றுற மாதிரி மாவு வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த புடலங்காய் அடைக்கு நீங்கள் அரைக்க சொன்னீங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம இது கூட இந்த கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். அதுவும் தேங்காய் துருவலும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஆமாம், தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் கொத்தமல்லிலாம் போடும்போது நல்லா அடைய இன்னும் ரொம்ப நல்ல வாசனையாக வரும், சாப்பிட்றதுக்கு நல்ல எதுவாகவும் இருக்கும். சரி, இப்போ இதை நம்ம நல்லா அடுப்பத்தை வச்சுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம அடை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் இருந்தால் போதுமா? போதுமா? கெட்டி பதத்தில் போதும். இதை நம்ம ஊற்றிடலாம் இல்லையா? ஒரு சிலர்லாம் அடையை வந்து கையிலேயே தட்டிடுவாங்க இல்லையா? ஆமாம், அது தோசை மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் மொத்தமாக போடுறதுனால இப்படி போட்டுக்கலாம். சரி, சிறிதளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாமா? எண்ணெய் விட்டு. அவ்வளோதானா?
அவ்வளோதான். திருப்பி போட்டு அடை தயாராகிடுச்சு. இந்த அடை இந்த தோசையெல்லாம் கலவை தோசையெல்லாம் செய்யறதுக்குலாம் அந்த மாவு செய்யற வரைக்கும் தான் வேலை. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சுட சுட ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டுக்கலாம். அடை வந்து நல்ல பசி வந்து அடக்கக்கூடியது இல்லையா? ஆமாம், நம்ம வந்து நம்ம சிற்றுண்டியாக சாப்பிடலாம், எல்லா விருந்தினருக்கு வந்து இரவு உணவாக கொடுக்கலாம். நிச்சயமா எல்லோருமே வெளிநாடுகள் வெளியூர்கள்ல இருந்து வரக்கூடியவங்கலாம் நம்ம ஊர் தோசையை விட அடை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி அவங்களுக்கு இது போல வந்து நம்ம எதுவா செய்ய தெரியாது. நம்ம செய்து கொடுக்கும்போது அவங்க இன்னும் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. நிச்சயமா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியத்துக்கும் சேர்ந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம எல்லா பொருட்களையும் சீரகம் நம்ம பருப்பு வகைகள் எல்லாம் ஊற வச்சு அந்த வாதம் எதுவும் அதிகம் படாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நம்ம செய்து கொடுக்குறோம். இன்னும் அருமையாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. அடையோட வந்து ஒரு சிலர் இந்த நெய் சர்க்கரை வைத்து சாப்பிடுவாங்க இல்லையா? அது வச்சு சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இது நம்ம ரொம்ப எதுவும் எண்ணெய் பதார்த்தங்கள் சேர்த்துறதில்ல, நல்ல சிறு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தேவைப்பட்டதுன்னா நம்ம வெங்காயமும் சிறு வெங்காயமும் கட் பண்ணி இதை ஆரம்பிப்போம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கீரை போடுறோம் இல்லையா, அதே நேரத்தில் கொஞ்சம் வெங்காயமும் போட்டோம்னா இன்னும் அது ஒரு விதமான ஒரு தட்டுப்படும் பொழுது இன்னும் ருசி நல்லாவே இருக்கும், காரமும் கொஞ்சம் நமக்கு கூட கிடைக்கும். திருப்பிடுற பதத்துக்கு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஒரு புறம் நல்லா வெந்துருச்சு. ஒரு புறம் திருப்பிடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்போல்லாம் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் கொடுக்கறத விட்டுட்டு இந்த பன் வகைகள், ரொட்டி வகைகள், நம்ம அவங்க சிறு வயதில் வந்து எப்படி என்ன சாப்பிட்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கடையில் நல்ல பாலித்தீன் கவரில் அது இதுன்னு போட்டு வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி ஒரு தோரணில் அதை வாங்கி சாப்பிட்டு பழகிடுறாங்க. நம்ம இது போல் வீடுகளில் சின்ன வயதிலே வரும் பொழுது நம்ம ஒன்றுன்னா இது செய்து அழகாக நம்ம இது போல் கீரைலாம் தூவி கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்க்குறது ரம்மியமாக இருக்கும், நல்ல அருமையாகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம், சின்ன வயதிலே நம்ம வந்து நம்ம அதை பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பெரியவராகிறோம் இல்லையா, அவங்களுடைய சந்ததியர்களுக்கும் பழக்கி விடுவாங்க. திருப்பிடலாமா? வச்சு பார்க்கலாம். தயாராகிடுச்சு. ஆஹா, தயாராகவும் ஆயிடுச்சு. ஐயா கையிலேருந்து என் கைக்கும் வந்துருச்சு. சுட சுட அடை தயார்.